ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சப்பை சேனல். மஞ்சப்பை சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தொடர்ச்சியை பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் மஞ்சப்பை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜா வந்து அவங்க அம்மா கிட்டே போய் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்து பையனையும் மடியில் உட்கார வச்சு வாழைப்பழம் உரித்து தன்னோட பையனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பூஜாவோட அம்மா வந்து ஏமா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பூஜா அவங்க அம்மா வந்து ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூஜா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னைய பெற்று வளர்த்துனவ, நீ சோகமாக இருக்கே சந்தோஷமாக இருக்கேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம என்ன தான் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம மனசில் இருக்கிற சோகத்தை மறைச்சாலும் யாருனால் கண்டுபிடிக்க முடியாட்டி தன்னோட அம்மா வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மூஞ்சி சோகமாக இருக்கிறத. அதே மாதிரி தான் பூஜாவோட அம்மாவும் ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு பூஜா வந்து ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூஜாவோட அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்குறாரு நரேனை கேட்குறாங்க. அதுக்கு பூஜா வந்து உங்கள் வீட்டுக்கார் வரலையான்னு மரகதம்மா கேட்குறாங்க. அதுக்கு பூஜா வந்து இல்லைம்மா வரல அப்படின்னு ஒரே பதிலாக சொல்லிட்டாங்க. பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மரகதம்மா வந்து ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பூஜா வந்து ஏன் வரலன்னு போய் உன் மருமகனையே கேளு, அவர் வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருக்கார், என்னை கவனிக்க கூட நேரம் இல்லை அப்படின்னு ரொம்ப வாடி போய் பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு மரகதம்மாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பூஜாவும் தன்னோட பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக நரேன் வந்து வராரு. வந்து கதவை திறன்னு பூஜா எதுவுமே சொல்லாமல் கதவை திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நரேன் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார். ஏன் அப்படின்னா, அவங்க ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான ஒரு ஃபைலை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு ரொம்ப டென்ஷனாக வர்றாரு. அதுக்கப்புறம் நரேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட டைனிங் டேபிளில் வந்து உட்காரும்போது மணி வந்து நைட்டு 11 ஆயிடுதுங்க. நரேன் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, இது ஹரிஸ் தன்னோட பையன் வந்து தூங்கிட்டானா அப்படின்னு கேட்குறாரு நரேன். அதுக்கு பூஜா வந்து 11 மணி வரைக்கும் என்னைக்கு முழிச்சிருக்கிறான், தூங்கிட்டான் அப்படின்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் பூஜா பதில் சொல்கிறாங்க. அது வந்து நரேனுக்கு இன்னுமே கோவத்தை வந்து அதிகப்படுத்துது. கலகலன்னு பேசாமல் ஒரே வேர்டில் வந்து பதில் சொல்கிறாங்க. அதனால் நரேன் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கார். அதுக்கப்புறம் நரேன் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் அம்மாட்ட என்னை போய் கோயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணையா அப்படின்னு கேட்குறாரு நரேன். அதுக்கு பூஜா வந்து இல்லையே, நான் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல, எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நரேன் என்ன கேட்குறாருன்னா, அப்புறம் உங்கள் அம்மா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசினாங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பேசினாங்க அப்படின்னு பூஜா கேட்குறாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி போதும். இதோட தொடர்ச்சி நாளைக்கு வரும். விடாமல் கதையை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சப்பை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.